நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எவ்வளவோ எதுக்கோ வாய் பேசுறோம், அதிகமா பேசுறோம். ஆனா தேவையானதுக்கு பேசல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம சென்னையில 2025 ஜூன் மாசம் திமுக ஆட்சியில் இருந்தப்ப 50 ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது 24 மணி நேரம் இலவசமான தரமான குடிநீர் வழங்குறதுக்காக தான் இந்த 50 இடங்களை தேர்வு செஞ்சு நாங்க ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் வச்சிருக்கோம். 24 மணி நேரம் இது ஓடும், உங்களுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கேமராவோட இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அறிமுகப்படுத்துறாங்க. இன்னைக்கு இதனுடைய நிலைமை என்ன இருக்கு அப்படின்னு தேடி பாக்குறப்ப நிறைய இடங்கள்ல தண்ணீர் வரல. ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல ரொம்ப துர்நாற்றமா வருது. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல இந்த ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் இருந்ததுக்கான தடையுமே கிடையாது அப்படிங்கிறதா. சரி, அப்ப யாரு கான்ட்ராக்ட் விட்டாங்க, எவ்வளவு செலவாச்சு, இதெல்லாம் தேடி பாக்குறப்ப அதை பத்தி எந்த தகவலுமே கிடையாது. சரி, அப்படியே தேடிட்டு இருக்கிறப்ப அறப்போர் இயக்கம் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அந்த ஆர்டிஐக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் சென்னையில 50 இடங்களை போடுறதுக்கு மொத்தமா 6 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. இவங்க ஒரு கம்பெனி கிட்ட டெண்டர் விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த கம்பெனி தான் 3 வருஷத்துக்கு இதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஃபில்டர் மாத்ததாகட்டும், ஏதாவது கோளாறு வருது அப்படின்னா அவங்க தான் எல்லாமே சரி பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒரு கம்பெனி கிட்ட விட்டுருக்காங்க. அதை பத்தி எந்த தகவலுமே இணையதளத்துல நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிறதா இங்க ஆச்சரியமா இருக்கு. இந்த திட்டம் திமுகவுடைய சொந்த காசுல கொண்டு வரப்பட்டது கிடையாது, மக்களுடைய வரி பணத்துல, அதுவும் 6 கோடி ரூபாய் செலவுல கொண்டு வரப்பட்டது. இந்த கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 3 வருஷம் அந்த கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவா கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்கிற அரசாங்கமாவது தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கோடை காலம் இருக்கு, இன்னொரு 4 மாசத்துக்கு சென்னையில வெயில் இப்படியே தான் இருக்க போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் கொஞ்ச நாள்ல சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரப்போகுது. இந்த சூப்பர் எல்னினோல மிக கடுமையான வெயில் இருக்கும். அப்ப குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம மக்கள் எவ்வளவு அவதிப்படுவாங்கன்னு நினைச்சு பாருங்களேன். 6 கோடி ரூபாயை செலவு செஞ்சு அது இன்னைக்கு சரியா வேலை செய்யல அப்படிங்கிறது, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எவ்வளவோ எதுக்கோ வாய் பேசுறோம், அதிகமா பேசுறோம். ஆனா தேவையானதுக்கு பேசல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு.